வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் உடனடியாக ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அரிசி உளுந்து எதுவும் ஊற வச்சு அரைக்காமல் ஒரு 10 நிமிஷத்தில் ரவையும் அவல் வச்சு நல்ல சாஃப்டான பன் தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷ் ஒரு டேஸ்டான சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வெல்கம் டு 150 ml மெஷர்மெண்ட் உள்ள ஒரு கப்பில் 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன். இப்போது அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு கெட்டி அவல் எடுத்திருக்கேன். லேஸ் அவல் இருந்ததுன்னா அது கூட பயன்படுத்திக்கலாம். அடுத்தது 3/4 கப் அளவுக்கு அதிக புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ரவை ஊற வச்சுக்கலாம். வெல்கம் டு. இப்போ அவல் ரவை ஊறுற அந்த டைமில் 10 நிமிஷத்தில் நம்ம ஒரு சட்னியும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வேர்க்கடலை வறுப்பட்டதும் இப்போ இது கூடவே 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த சட்னி ரொம்ப ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த சட்னிக்கு நம்ம வெங்காயம் கூட சேர்க்க தேவையில்லை. பூண்டு 3 பல்லு சேர்த்துட்டு காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னி இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்துடலாம். இந்த சட்னி இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தயிரில் ஊற வச்சுருந்த அவல் ரவை நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். க்ளோஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிக்கு அளவுக்கு நான் ஆப்ப சோடா சேர்த்துருக்கேன். ஆப்ப சோடா சேர்க்குறது ஆப்ஷனல். நம்ம இன்ஸ்டண்ட்டாக உடனே செய்கிறதால ஆப்ப சோடா சேர்க்குறேங்க. இல்லைனா நீங்கள் 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சு கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஆப்ப சோடா சேர்க்க தேவையில்லை. இப்போ ஸ்டவ்வில் தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து கடலைப்பருப்பு சீரகம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆனதும் நம்ம மாவு கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே சேர்க்குறதுக்காக நான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கேரட் துருவல் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி. இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மாவு 2 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பு கரண்டியில் செய்கிறதுக்கு பதிலாக நம்ம தோசைக்கல்லையும் சுட்டு எடுத்துக்கலாம். ஆனால் நமக்கு அந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக உப்பி வராது. மாவு சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் மாவு நல்லா உள்ளே வெந்து வரும். இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். 1 நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்போ மாவு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ அடுத்த பக்கம் திருப்பிக்கலாம். நல்லா 2 பக்கமும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பன் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போது அடுத்த பன் தோசையும் நான் ரெடி பண்ணிட்டேங்க. இதே போல் எல்லா மாவும் சுட்டு எடுத்துக்கலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிக்கலாங்க. நமக்கு அந்த ரவையும் அவல் ஊற வைக்கிற டைம் மட்டும்தான். நமக்கு இந்த பன் தோசை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எப்போவும் ஒரே மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிடாமல் இந்த மாதிரி ஒரு தடவை ரவையும் அவலும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நாம் செஞ்ச இந்த சட்னியும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.